ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோம் ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம உயிரோடு இருக்கிற ஒரு அடையாளம். என்ன சொன்னபடி சும்மா இருந்தாக்க அது பிரயோஜனப்படாது. விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் சத்தது இல்லாதபடிக்கு உயிரோடு இருக்கிற தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்தேசுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக எனக்கு மட்டுமல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்குமாக தேவன் தாமே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நம்ம ஒவ்வொருவரும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதே வட்டாரத்துல இதே பகுதியில எவ்வளவு பேருக்கு இருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கூட்டி தந்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆகினாலே சாட்சியில சொன்னபடியாரு ஊழியக்காரர் ஆபிரகாம் அவரு வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்கு என்று தங்களை ஒப்பு கொடுத்து குடும்பமாக அவரை தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய மகிமையில தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஆகினா அதே போல அவங்களுடைய இருப்பது சில நாட்கள். அல்லேலூயா. நாங்களும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கொடுமையான நாட்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள் மிக 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 சமீபமா இருக்கிறது. ஆகினால ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம வளர வேண்டியவர்கள். எந்த வயதா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இங்க நின்று கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் வளர வேண்டியவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆகினாலே நாம் சபைக்கு வரும்போது நம்முடைய எண்ணம் எல்லாம் எதுவா இருக்க வேண்டும் என்றால், நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். மீதியானதை தேவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த கட்டாயமாகவே தருவார், செய்வார். ஹல்லேலூயா. அதனால நாம் செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவர் சொன்னபடியாக முதலாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது நிச்சயமாகவே நான் உங்களுக்கு எல்லாமே தருவேன் என்று சொல்லுவார். அவர் போய் சொல்ல ಮನಸ್ಸನ್ನ ಅಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ಎಷ್ಟರವರೆಗೂ ನಾವು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಸಮರ್ಪಣೆಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡು ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಸಮೀಪವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರು ನಮಗೆ ಸಮೀಪವಾದ ದೇವರ ಹತ್ರ ಒಂದು ಅಪೇಕ್ಷೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ಇಂದು ನಾನು ದೇವರು ನನಗೆ ಆಯುಸ್ಸನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು, ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಮನೋಭಾವದಿಂದ ಬಂದು ದೇವರನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಾಗ ನಿಜವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಅವರು ಸರ್ವಶಕ್ತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಇಂದು ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಶ್ಲಾಘ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಹೃದಯಪೂರ್ವಕವಾದ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಅನೇಕ ದಿನಗಳ ನಂತರ ದೇವರು ಈ ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದು ನನ್ನ ಒಂದು ಬಯಕೆ ಅಲ್ಲ, ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅವರಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ இந்த ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ யோவான் நற்செய்தி அதிகாரம் 16:33 தேசத்தில் எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை நான் வாசிப்போம். ஒரே ஒரு வசனம். தேசத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். யோவான் எழுதின நற்செய்தியில அதிகாரம் 16:33 யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 16 ವಾಕ್ಯ 33 ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ದೇವರ ಹತ್ರ ನಮ್ಮನ್ನೇ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲರೂ ವಾಸಿಗಳು. ನೀವು ನನ್ನಲ್ಲಿಯೂ ಮನಶಾಂತಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕಾಗಿದೆ ಎಂದು ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಟ ಉಂಟು, ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಒಳ್ಳೆ ತಂದೆ, அப்பா அம்மா ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், மகிமை படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ உங்களுடைய பாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கும் போது அப்பா மனுஷனுடைய சத்தம் ஒன்றுக்கு ஒதுவாதப்பா. நீர் ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனும் எங்களோட நீர் பேசுகிற தேவனா இருக்கப்படினால அப்ப என்னை மறைத்து ஆவியானவரை நீர் வெளிப்பட வேண்டுமா. உங்களுடைய சித்தத்தை இங்க கூடி வந்திருக்க எல்லாருக்கும் அப்ப நீர் எங்களோடு நீர் பேசி உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்து உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, உங்களுடைய சாட்சியின் பிள்ளைகளாக வாழும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வருகிறவர்கள் எந்த ஒரு ಕಣ್ಣೋಟத்தೋடு, எந்த ஒரு ಎದುರ್ಪಾರ್ಪೋಡು, ಯಾವ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನಾನು ತಂದೆ ಬಳಿ ಹೋಗುತ್ತೇನೆ, ಅವರು ನನಗೆ ಸರ್ವಸ್ವವಾಗಿದ್ದಾರೆ, ಅವರು ನನಗೆ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು உம்மை நம்பி வந்திருக்கிறார்களோ அவர்களை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய தேவைகளையும் அவருடைய ஜெப தேவைகளை நீர் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ದಯವಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅನ್ಬಾನವர்களே,
இந்த வாசிக்கப்பட்ட வாசகமானது யோவான் எழுதின நற்செய்தியில அதிகாரம் 16 வசனம் 33. இது நமக்கு யாருக்குமே புது வசனம் கிடையாது. கிறிஸ்துவோட எல்லாரும் பைபிளை வாசித்து இருக்கிறவர்கள் பல நேரம் பல விதத்துல பல நேரம் நம்ம வாசித்திருக்க கூடும். ஆகினாலும் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனமானது என்றோ எழுதப்பட்டிருந்தாலும் இன்று எனக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் சீடர்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவர் உலகத்துல இந்த அவருடைய பணியை முடித்து இன்னும் சமீப நாட்களில் இருக்கிறது. அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் போகின்ற சூழ்நிலையில அவர் நேசிக்கின்ற சீசர்களுக்கு இந்த வசனம் சொல்லுகிறார், நாமும் சீசர்கள் தான். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய சீசர்களா இருக்கிறோம். ஆகினால ஒரே ஒரு வசனத்தான், ஆனால் அது பல கோணத்துல பல ஒரு விதத்துல தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் என்றார். ವಾಕ್ಯ ಒಂದಾದ್ರೂ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. ಮೊದಲಾಗ பார்க்கும்போது அவருடைய மனசாந்தி அவருடைய சாந்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது லோகத்தில் உலகத்துல உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திருடங்கொள்ளுங்க என்று பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும்போது தைரியமா இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசுவாசம் கொடுக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான்காவது, நான் உலகத்தை நான் செய்தேன் நீங்களும் செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் நண்பர்களே, உலகத்துல பிரச்சனை இல்லாதவர்களே யாருமே கிடையாது. எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவனால் பயன்படுத்துகிற வல்லமையான ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தே இருக்கும். என்னால் படைத்தார், எல்லாம் படைப்பெல்லாம் மனுஷனுக்காக படைத்தார், மனுஷனை படைத்தார் அவரை வணங்குறதுக்காக, அவரை தேடுறதுக்காக. ஒருவேளை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு தேவை இல்லைன்னாக்கா கட்டாயமாகவே நம்ம தேவனை தேட மாட்டோம் இல்லைங்களா? ஆகினால தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் எப்பொழுதும் அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தணும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கும்போது, முதலாக பார்க்கும்போது சமாதானம். உலகத்துல தேவையானது உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ, என்ன அந்தஸ்து இருக்குதோ, ஆஸ்தி இருக்குதோ, ஆனா சமாதானத்தான் முக்கியமா தேவையா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சமாதானம் உலக கொடுக்கிற சமாதானம் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14:27. யோವಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 14 ವಾಕ್ಯ 27ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಓದಿ. ಯೋವಾನ್ ನಚ್ಚೈದಿ ಅಧಿಕಾರಂ 14:27. ಆಮೆನ್. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அது சீசர்களோட பேசும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு என் சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன். ஹல்லேலூயா. சாப்பிடெல்லாம் செஞ்சாச்சு, சாப்பிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காக உலகத்துல எல்லாருக்காகவும் அவர் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அது உலக தரக்கூடாத சமாதானம், உலக தரக்கூடாத. உலகத்துல இருக்கிற சில பேர் சமாதானத்துக்காக ஏதோ வழிகளை தேடுகிறார்கள். அவர்கள் ரீதியில போதை பொருள்களை எடுக்கிறார்கள், அதே மதுபானத்தை சேவிக்கிறார்கள். எதுக்காக? சமாதானத்துக்காக என்று, அவளுடைய பிரச்சனை தீங்கிறதுக்காக, கவலை நீக்கிறதுக்காக என்று நினைக்கிறார்கள். அதுல இருந்து கட்டாயமா சமாதானம் கிடைக்கவே கிடையாது. அதனால தான் உலக தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். ஆனா எடுத்துக்கொள்ள வேண்டியது எங்களுக்கு பொறுப்பா இருக்கிறது. அதனாலயா ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಅರ್ಹರಾಗಿ ಯೋಗ್ಯತರಾಗಿ ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ಅಂದ್ರೆ ಈ ಸಮಾಧಾನವು ವಾಕ್ಯದಿಂದ ಮಾತ್ರ ಬಂದದ್ದಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಪಾಡುಪಟ್ಟು ಸತ್ತು ತಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಸಮಾಧಾನವನ್ನು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ಅದನ್ನ ನಾವೇ ನೋಡ್ತೇವೆ. ಕೊಲೊಸ್ಸರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 1 ವಾಕ್ಯ 19-20 ಓದಿ ನೋಡ್ಬೇಕು, படிச்சு பார்க்கும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 19-20 தயவுசெய்து வாசிக்க. ನೆಲೆಸಿರಬೇಕೆಂದು ಓದಿ. ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ಸಮಾಧಾನವನ್ನು, ஏதோ பேச்சளவுல அல்ல, ஏதோ ஒரு பிரசங்கத்தின் வழியாக அல்ல, அவர் செயல் வழியாக
அந்த சமாதானத்தை நமக்காக சம்பாதிக்கும்படியாக சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்து நிமித்தமாக நமக்கு அந்த சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகினால அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது இது எனக்காக அன்பான உலகத்தரக்கூட சமாதானத்தை சொன்னாரு. அது எப்படி? இது உலகத்துல பிதாவாக தேவனுக்கு தன்னை கீழ்ப்பழுது எந்த அளவுக்கு கடைசி மூச்சு உள்ளவரை கீழ்ப்பழுது நம் ரத்தத்தை சிந்துத நிமித்தமாக சமாதானத்தை நமக்காக சம்பாதித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகினா அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். அதை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பாருங்க. நாம் எல்லாரும் சமாதானம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவதரிக்கும் போது அவர் சமாதான பிரபுவாக அவதரித்தார். அதில இந்த குடும்பங்களை பார்க்கும் போது வெளி வேஷத்துலதான் கணவன் மனைவியா இருக்கிறார்கள். உள்ள போனாக்க அவங்க ஒரு டைரக்ஷன், இவங்க ஒரு டைரக்ஷன், உள்ளத்துல ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி காட்சி காணுகிறதா நம்ம பார்க்கணும். உண்மையான சமாதானம், உண்மையான ஒரு அன்பு பார்க்கறது இந்த கடைசி நாட்கள் ரொம்ப கொடுமையான காட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்படினால சமாதானத்தை பார்க்க முடியாது. ஆனால் உண்மையான நிரந்தரமான மகிமையான அந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் நம்ம வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கும் இயேசு கிறிஸ்துவ அன்பானவர்களால மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 தேசியத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 பார்க்கும்போது சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா! சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து ஊழிய கால நாட்களிலே அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து முன்பதாகவே அவர் போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் தன் சீசர்களை அனுப்பி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் எந்த வீட்டுக்கு போறீர்களோ அந்த வீட்டுல சமாதானம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா! நீங்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்து சொல்லி ஒரு வீடு சந்திக்கவோ மற்ற சந்திக்கவோ போகும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, தேவனுடைய சமாதானம் உங்களை ஆழப்படுவதாக என்று நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அன்பானுடைய நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பார்க்கும்போது ஜக்கேயுடைய வாழ்க்கையில அவங்க ஒழுங்க ரீதியில அவர் பணத்துடைய ஒரு சம்பாதனை அந்த ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்த போதில அவனுக்கு கிடைக்காத ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்த போது இவர் எப்படியாப்பட்டவரும் என்று அவனை எப்படியாவது அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின போது இப்படியா ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு பகுதியிலே தான் வருகிறார் என்று சொல்லி தெரிந்து அவரை காணும்படியாக எப்படியாவது அவரை நான் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட அங்க போய் ஒரு மரத்துல ஏறி நின்று அவனை தேடி அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு நீ மரத்துல இருக்க, கீழே இருக்க, எங்க இருக்க, நீ எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா! எந்த நிலையில இப்ப நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய மனநிலை எந்த நிலையில இருக்கிறது, நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த நிலையில இருக்குது, நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேவனத்துல எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று நமக்கு தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த நாளும் நீங்க விசுவாசிக்கின்ற தேவன் உள்ளத்தை அறிகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா! உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறார், உள்ளத்தின் வேதைகளை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருவரையே நமக்கு பரிகாரியா இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால அந்த செக்கையை பார்த்து, செக்கையவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும். ஹல்லேலூயா! நீங்களும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இன்னைக்கு நான் ஆராதனை செய்கிறேன், என் தேவன் என்னோடு கூட என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நீங்க வாஞ்சித்து பாருங்க. உலக தரக்கூடாத சமாதானத்தை தருகிற தேவன் உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா! இந்த கானிக்ஸர் சண்டே கிளாஸ்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுவாரு, இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் என்று நம்ம பாருங்க. அதே போல அந்த செக்கைய வீட்டுக்கு தேவன் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு மற்றும் இல்லாத உலக தரப்படாத சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஆமாம் பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, அதாவது யார் சமாதானம் படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கருதுவார்கள் என்று தானே வசனம் மத்திய 5ஆம் அதிகாரம் நம்ம 9 நாம் பார்க்கிறோம். அது யாக்கோபு எழுதும் நிருபத்துல அதிகாரம் 3 வசனம் 18 தேசியத்தை வாசிக்கலாம். யாக்கோபு நம்பர் புஸ்தகದಲ್ಲಿ அத்தியாயம் 3 ವಾಕ್ಯ 15. யாக்கோபு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 18. ஆமென். சமாதானத்தை நடப்பிக்கிறதே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. சமாಧಾನத்தினால் விதைக்கப்பட்டு நீதியின் கனி ಅರುಪಾர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಾನೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವುದು, ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀತಿ ಎಂಬ ಫಲವನ್ನು ಅವರು ಕೊಯ್ಯುವರು.
ಹೌದು, ದೇವರ ಪ್ರತಿನಿಧಿಗಳಾಗಿ, ದೇವರ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ, ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪರರನ್ನು ಪ್ರೇಮಿಸುವಾಗ, ಪರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು, ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಪಾರುವಾಗ ದೇವರ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಪರರಿಗೆ ಹಂಚಿಕೊಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎರಡನೇದು, ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಉಂಟು. ಆಮೇಲೆ ಉಪದ್ರ ಇಲ್ಲದವರು ಯಾರು ಇಲ್ಲರಿ. ಒಂದು ವೇಳೆ ಬೋಧನೆ ಮಾಡಬಹುದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು, ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆದ್ರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯ, ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವ ಉಂಟು, ಆದ್ರೆ ಆ ಉಪದ್ರವದಲ್ಲೇ ನೀವು ಜೀವಿಸೋ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ஆசீர்வாதமாகி எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை வரும், போராட்டம் இருக்கும், ஆனாலும் அதுலயே நம்ம நிலைத்திருக்க போறதுல இயேசு அதுல இருந்து நம்ம விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ಉಪದ್ರವ ಉಂಟು, ಆದ್ರೂ ಧೈರ್ಯವಾಗಿರಿ. ಉಪದ್ರವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಏಕೆಂದ್ರೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರು, ನಾನು ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಇವರು ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಎಲೆ ಹೊರಗುತ್ತವರೇ, ನೀವು ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದಿರಿ. ನೀವು ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗಿರಿ, ನೀನು ಯಾರನ್ನ ನಂಬಿಕೊಂಡಿದ್ದಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿರಿ. ಯಾರೋ ನಿನ್ಗೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಅಯ್ಯೋ ನೀನ್ ಏನಾದ್ರೂ ಸಂಕಟ ಬಂದ್ರೆ, ಹೋರಾಟ ಇದ್ರೆ ನನ್ಗೊಂದು ಫೋನ್ ಮಾಡ್ಬಿಡು, ನಾನ್ ನಿನ್ನ ಹತ್ರ ಬರ್ತೇನೆ, ನನ್ನಿಂದ ಆದಷ್ಟು ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಫೋನ್ பண்ணும்போது ஐயோ நேத்து நீ சொல்லிருக்க இப்ப அங்க வீட்டிலே இருப்பாங்க, நான் வீட்டுல இல்ல, நான் எங்கேயோ வெளியே இருக்கிறேன். இதே ಮನಸ್ಸಿನ ಸ್ವಭಾವ. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ಈಗ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಕರೆ, ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಂದ್ರು ಅಂದ್ರೆ 24 ಗಂಟೆ ಇದು ಡೆಡ್ ಆಗದಂತ ಫೋನ್ ದೇವರ ಒಂದು ಕರೆಯಿದೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗ ಡೆಡ್ ಆದ್ರೆ ಕರೆ, ನೀನು ರಾತ್ರಿ ಅಂತ ಕರೆ, ಹಗಲಿನ ಕರೆ, ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕರೆ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆದ ಕರೆ, ನನ್ನನ್ನು ನೀನು கரை. அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதை என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் இல்லையா, உலக முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறாரா இல்லையான்னு நானே செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஆயுசு நாள் கொண்டிருக்கிற நான் வாழ்வது என்னுடைய சுய விருப்பம் அல்ல, அவரே மூச்சு கொடுத்திருக்கிறார். அவரே என்னை ஆயுசு நாள் கூட்டி கொடுத்து இந்த சபைக்கு உங்களையும் எங்களையும் சேர்த்து கூட்டி வந்திருக்கிறார். நான் அவரோட இருக்கிறேன்னா ஏதோ தேவைக்காக, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தீர வேண்டும், அதுக்காக கடவுளா எப்பொழுதுமே அவரை தேடக்கூடியவர்களாக, ನನಗೆ ಕಷ್ಟ ಇದ್ರು ಸರಿ, ಸಂಕಟ ಇದ್ರು ಸರಿ, ಹೋರಾಟ ಇದ್ರು ಸರಿ, ಏನೇ ಇದ್ರು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿನ್ನವನಾಗಿ, ನಿಮ್ಮ ಮಗನಾಗಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥನಾಗಿ, ನಿಮ್ಮ ಒಂದು ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ನಡೆಯುವಂತೆ ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೋ, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿಯೂ ಅವರು ಪರ್ಯಾಯವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 22 ಓದಿ ನೋಡ್ಬೇಕು. ಅಪೊಸ್ತಲ ಪಣಿயில அதிகாரம் 14 வசனம் 22 நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதுபோல அநேக பாடுகள் மூலமாகத்தான் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 22 ದಯವಿಟ್ಟು ಓದಿ. ದಯವಿಟ್ಟು சீசர்களை மனதை ದೃಢಪಡಿಸಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿರುವಂತೆ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿವಾದವನ್ನು ಹೇಳಿ, ಸಲಹೆಯನ್ನು ಹೇಳಿ, ನಾವು ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕ್ರಿಸ್ತ ಜೀವನ ಎಂಬುದು ಒಂದು ಸುಪ್ಪತ್ತಿಗೆ ಜೀವನವಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತ ಜೀವನ ಒಂದು ಸಂತೋಷಕರವಾದ ಜೀವನದಲ್ಲ. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಸಮಸ್ಯೆಗಳ ಮುಖಾಂತರ, ಒಂದು ವೇಳೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಯಾಕೆ பாடுபடಬೇಕಾಗಿತ್ತು, ஏன் பாடுபட வேண்டும், ஏன் சிலுவையில் ரத்த சிந்திக்க வேண்டும், பரலோகத்தில் ஆகாயத்தில் தோண்டி நான் தான் உண்மையான தேவன், என்னை விட வேறு தேவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவரால சொல்ல முடியாதா? அவர் சொல்ல முடியும். ஆனா உபதத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, அவமானத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், அவரை பகைத்தவர்கள் இருந்தார்கள், அவரை விரோதித்தவர்கள் இருந்தார்கள், அவரை தூஷித்தவர்களும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொரு நாளும் பாடுகளின் மத்தியில, அதாவது பாடுகள் பல விதத்துல வரலாம். நாம் செய்த அக்கிரமத்தினால நம்ம பாடுகள் வரலாம். கிறிஸ்து நிமித்தமாக சகித்துக் கொள்கிற பாடுகள் தேவன் மகிமை அளிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நற்செய்தியின் படியிலாலே அவர் சாட்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையில ஏற்படுகின்ற உபத்திரவங்கள், ஏற்படுகின்ற அவமானங்கள், அதை சகித்துக் கொள்ளும் போது நீங்களும் நானும் பாக்கியவான்கள்.
ஏதோ இந்த 4 சவருக்குள்ளே ஹalleluya சொல்லுவது, இந்த 4 சவருக்குள்ள பாட்டு பாடுவது, கைகள் உயர்த்துவது எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்குது. ஏன்னா இங்க எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, எந்த தடைகளும் இல்லை. ஆனா நீ வாழக்கூடிய பகுதியில, நீ பழகக்கூடிய மத்தியில நீ அப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறாயா? ஒருவேளை ஐயோ நான் ஹalleluya சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி ஒரு வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதுக்காக அழைத்திருக்கிறார்? என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவதற்காகத்தான். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களுக்கு எதுக்காக? ஐயோ நான் தான் முஸ்லிம் கிறிஸ்துவன் சொல்றதுக்காகவே? இல்லவே இல்லை. அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக அவருடைய மீட்பு திட்டத்துல நாமும் நீங்களும் பங்காளிகளா இருக்க வேண்டும் என்பதுக்காகத்தானே அவர் உன்னையும் எங்களை அவர் தேர்ந்து கொண்டார். அவருடைய பணி நிமித்தமாக நான் அவமானப்படுவது, பிரச்சனைக்குள்ளாகுவது, போராட்டத்துக்குள்ளாகுவது நாங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்பொழுதுதானே தேவனுக்கு இன்னும் நாம் நெருங்கி வருவோம். அப்பொழுதுதானே தேவனுடைய சமூகத்தை நாம் நிற்போம் என்று நாம் பார்க்கிறோம். அதே நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசித்து பார்க்கும் போது அங்க நாம் பார்க்கும் அன்பானவர்களே, ஒரு விசுவாச வாழ்க்கையில ஒரு நகை இருக்கிறதுன்னா அது நகை, அதாவது கோல்டு கட்டி இருக்குதுனாக்கா அந்த கட்டி யாராவது அப்படியே போட்டுக்குவாங்களா நகையா? அது என்ன செய்வாங்க, அது ஒரு மோல்டுல போட்டு டைல போட்டு அது அந்த டிசைன் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அப்புறமா தான் அது ஒரு நகையா மாறும். அப்பதான் நம்ம அது ஒரு ஆர்னமெண்டா நம்ம போட்டுக்குவோம். ஓகே, ஒரு மரமா இருந்துச்சுனாக்கா இந்த டேபிள் வருமா? இந்த டேபிள் மரமா இருக்கு அப்படியே இருந்தாக்கா இந்த டேபிள் வருமா? அது மரத்தை அறுக்க வேண்டும், சீசன் பண்ண வேண்டும், அது கரெக்டா டிசைன் பண்ண வேண்டும், பாலிஷ் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஃபுல்ஃபிட்டாக மாறுகிறது என்று பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் போராட்டம், விசுவாச வாழ்க்கையில் அதுவும் விசேஷமா. நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்ன விதமாக ஒருவேளை நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஒருவேளை நான் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறேன், ஒருவேளை மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு எந்த வேதனை வராது என்று சொல்லி நாம அப்படின்னு நினைச்சா நம்மளை போல முட்டாள் வேற யாருமே இல்லை. அவரே சொல்லிருக்கிறாரு, உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனால் அந்த உபதிரவத்தை மத்தியில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் நான் செக் செய்யணும், அப்பா இயேசு என்னோடு கூட இருக்கிறாருன்னா நான் பேசுகின்ற பேச்சு அவர் மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன்னா, என்னுடைய செயல்பாடுகள் அவனை பிரதிபிம்பிக்கிறதா, என்னுடைய எல்லா பார்வையும் பரிசுத்தமான ஒரு பார்வையில நான் பார்க்கிறேன்னா என்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் செய்து நம்மளே நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது வசனம் 71 நாம் பார்க்கும் போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். தாவீது என்ன சொல்றாரு, நான் உபதிரவப்பட்டது நல்லது, அதனால உங்களை பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ಕಷ್ಟಪಟ್ಟದ್ದು ಒಳ್ಳೆಯದು, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಹಿತವನ್ನು ನಿನ್ನ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ನಾನು ಕಲಿತುಕೊಂಡೆನು ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಯೇಸು கிறிஸ்து அன்பானவர்களே, அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகப்பட்டவன், தேவனால் வழிநடத்தப்பட்டவன், அவருடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தது. அவனும் தேவனுடைய அன்பிலிருந்து வெளியே போகிற சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ಕೆಟ್ಟ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಇದೆ. ಕೆಟ್ಟ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಬಂತು. ಕೆಟ್ಟ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಬಂತು ಅಂದ್ರೆ, ನಾನು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪಾಯ್ತು, ದೇವರು ನನ್ನ ತಪ್ಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಿಂದ ನಾನು ದೂರ ಆದೆ, ದೇವರ ಅಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾನೇ ಅಡ್ಡಿಯಾದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ತಿದ್ದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ, ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ದಾವೀದರಾಜನ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಸುಪದರು ಅಂತ ಕಾರ್ಯ ಬಂದಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 2 ತಿಮೋಥಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 12, ದಯವಿಟ್ಟು ಈ ವಾಕ್ಯನ ಎಲ್ಲರೂ ಓದ್ಬೇಕು. 2 ತಿಮೋಥಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ அத்தியாயம் 3 வாக்கியம் 12, தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க. 2 திமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 12. அவரோடு கூட வாழ்வில் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் வசனம் 12. அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடுக்க மனதா இருக்கிறவர்கள் யாவரும் என்ன சொல்லி இருக்குதாங்க? கிறிஸ்துவுக்குள் மனுவா இருக்கு, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எப்ப சின்ன இருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டமே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராது சொல்லி இருக்கிறது. யாரு கிறிஸ்துவுக்குள் அவருக்கு உத்தமமான வாழ்க்கை, அவரை விரும்புகிற வாழ்க்கை, அவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்ன இருக்குதா தயவுசெய்து கவனிச்சுங்க. உபதிரவம் இருக்குது. ஒருவேளை இது மட்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இருந்தா, இது மட்டும் கிறிஸ்து அறியாத ஒரு நபர் இருந்தா, அவருடைய மத்தியில் இந்த வசனத்தை சொன்னா ஏற்றுக்குவாங்களா? நீ கிறிஸ்துவ நான் ஏத்துக்குன்னா உனக்கு உபதிரவம் வரும், உனக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்குச்சுன்னா யாரும் எங்க சொல்றீங்க, ஏசு கிறிஸ்துவ ஏசுனா நீ ஆசீர்வாதமா இருப்பா, உனக்கு பிரச்சனையே இருக்காது, போராட்டம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்ன வார்த்தை தான் சொல்லுவாங்களே வழிய, இப்படி ஏத்துக்கிறதுனால பாருப்பா வசனம் இப்படி சொல்லி இருக்குது, நீ இப்படி ஏத்துக்க யாருன்னா சொல்லுவாங்களா? யாருன்னா சொல்லுவாங்களா? ஆமான் பாரு. ஆனா அந்த உண்மை அதுதான். கிறிஸ்துவை ஏற்று, அதாவது பாருங்க, உலக ரீதியாக உலக பிரகாரமாக நான் வாழ்கின்ற வாழ்க்கையில உலகத்தார போல நம்ம பேச முடியாது, உலகத்தார் போல ஜோக் அடிக்க முடியாது. வாயை பரிசுத்தமா வச்சுக்கணும், சிந்தனையை பரிசுத்தமா வச்சுக்கணும், பார்வையை பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்ப உலகத்தார் மத்தியில உபதிரவம் வரும்போது, அதாவது உனக்கு சகிப்பு தன்மை நமக்கு இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு சாட்சியா நான் வாழ முடியாது. அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீ தீர்மானித்தா உனக்கு போராட்டம் உண்டு. இப்ப ரோட்ல போகும்போது மாங்காய் மரம் இருக்குது, மாங்காய் மரத்துல ஒண்ணுமே இல்லை, யாருன்னா கல் அடிக்குவாங்களா? மாங்காய் மரம் இருந்துச்சுன்னா அப்படி இப்படி பார்க்க அடிச்சு பாருங்க ஜோல் போட்டு. அதே போல கிறிஸ்துவோட வாழ்க்கையில போராட்டம் வரும். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத விதத்துல உடல் நோய் வரலாம், குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம், கணவன் மனைவி நல்லா இருந்தாக்கா பிள்ளைகள் மூலியமாக போராட்ட பிரச்சனை வரலாம். எல்லாமே சரியா இருந்த சூழ்நிலை சரியா இருக்காது, சூழ்நிலையில மிக பிரச்சனை வரலாம். அது கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை, நான் விரும்புகிற வாழ்க்கையில நான் எதை செய்தாலும் தேவன் மகிமை ಅಡಿವಾದಾ? ನಾನು ಮಾಡುವ ಯಾವುದೇ ಕೆಲಸವಾದರೂ ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುವ ದೇವರು, ನಾನು ಹಿಂಬಾಲಿಸುವ ದೇವರನ್ನು ನಾನು ಘನಪಡಿಸುವನಾಗಿದ್ದೇನಾ? ಇಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಅಯ್ಯೋ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಾನು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇನೆ, ಒಂದು ವೇಳೆ ಭಾನುವಾರದ ಸಭೆಗೆ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ, ಮಿಕ್ಕಾದ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಯಾವ ಸಂದರ್ಭನೇ ಒಂದು ಐಕ್ಯತೆನೇ ಇರುವುದಿಲ್ಲ. ಅಂತ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ಒಂದೊಂದು ದಿನ ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು ಎಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಬೇರೆ ಭಾನುವಾರದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. ಭಾನುವಾರ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಸಭೆಗೆ ಸರಿಯಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ಸರಿ ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಹೋದ್ರೆ ಏನು ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನೇನು ಕೇಳ್ತಾರ? ಒಂದ್ ವೇಳೆ ಬರ್ತಾ ಬಂದ್ರೆ ಏನೇನು ಇನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ದೇವ್ರಲ್ಲಿ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕೇಳಿದಾರೆ? ಎಂತಾದ್ರು ಬಂದ್ರೆ ನಿನಗೆ ಲಾಭ, ಬರ್ತಾ ಬಂದ್ರೆ ನಿನಗೆ ನಷ್ಟ, ನನಗೂ ಅಷ್ಟೇ. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟರವರೆಗೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮಾಣಿಕವನ್ನು ಕೊಟ್ಟು, ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟು, ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಲು ನೀವು ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உண்மையில நீங்க பரிசோதித்து பாருங்கள். தேவனுக்கு முதலெடுத்து கொடுத்து அவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்காகவே நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி அவருக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கிறவர். கட்டாயமாகவே அதிலிருந்து நம்ம விடுவிக்க அவர் நமக்கு வல்லவராக என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அத்தியாய 10:13 ದಯವಿಟ್ಟು 1 ಕೊರಿಂಥಿಯರ್ ಅಧಿಕಾರ 10 ವಚನ 13 ದೇಶ ತೆಗೆದವರು ಯಾರಾದರೂ ಓದಿಕೊಳ್ಳಿ. மனுஷனுக்கு நேரடியான சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கும் எனக்கும் நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு திராணிக்கு மேல நீங்களும் நானும் சோதிக்கப்படுவதற்கு, கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் இடம் கூடாமல் தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கவும் போக்கவே உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்ல எல்லாரும் சொல்லிப்பா, ஐயோ எனக்கு வந்தது வேற யாருக்கும் வரல, நானும் வச்சது கட்டாயமா வேற யாரும் அனுப்ப
ஒருத்தர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய திராணிக்கு மேல எதுவும் நானே அனுமதிக்க மாட்டேன்னு அதோட கூட நின்று விடல. அதுல இருந்து தப்பிக்க நான் உங்களுக்கு வழியை நான் உண்டாக்குவேன். எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு சார்ந்தவர்களா இருக்கோமோ அதை பொறுத்துதான். இல்லைனாக்கா நிச்சயமாக ஒரு மாதிரி அலைக்கழிப்பு இருந்தே இருக்கும். ஆனால் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதில் தாண்டவும் தப்பிக்கவும் அவர் வேலைகளை உண்டாக்குவார் என்று சொல்ல அந்த மலைநிலை இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23ல இருந்து 28 வரை நாம் வாசித்து பார்க்கும் போது 2 கொரிந்தியர் ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 11 ವಾಕ್ಯ 23ರಿಂದ 28ರವರೆಗೂ ಆ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ பவுலுடைய வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், தேவனால் மகிமையாக பயன்படுத்தின ஒரு பாத்திரம், அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் அப்படி சொல்லி கொண்டு போனாலே அவர் ஏற்பட்ட அநேக ஏதோ ஊழியக்காரர்கள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில ஒரு இரவும் பகலும் தண்ணீரில் இருந்திருக்கிறார். அவர் தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அவர் சொன்னா அதிசயங்கள் நடந்திருக்குது, அவர் சொன்னா விடுதலை ஆயிருக்குது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் அப்படியெல்லாம் நடக்குது என்று பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் மத்தியிலே போராட்டம், பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கும். ஆனால் தேவன் அதுல இருந்து நமக்கு விடுவிக்கவும் நம்ம தப்பிக்கவும் வல்லவராக இருக்கிறான்னு பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலருடைய பணியில நாம பார்க்கும் போது 2 கொரிந்தியர் இது இந்த வசனத்தை தேசியத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18 தேசியத்தை வாசிக்கலாம். 2 ಕೊರಿಂಥಿಯರ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 4 ವಾಕ್ಯ 16, 18 ಅಂದ್ರೆ ಅಪೊಸ್ತಲರ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಅನುಭವಿಸಿದಂತ ಬಾಧೆಗಳು. ಅಪೊಸ್ತಲರು ಅಂದ್ರೆ ಅವರು ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅವರ ರಾಜ್ಯದ ಅಧಿಕಾರಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಬಗ್ಗೆ ನೀನು ಎತ್ತು ಮಾತಾಡಬಾರ್ದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಬಗ್ಗೆ ನೀವು ಪ್ರಚಾರ ಮಾಡಬಹುದು ಕಡಾಖಂಡಿತವಾಗಿ ಅವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ರು ಅವರಿಗೆ. ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾದ ಜೀವನವನ್ನು ಅಪೊಸ್ತಲರು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಅಪೊಸ್ತಲರು ಎಲ್ಲರೂ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ತಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ದೇವರಿಗೆ ಮುಡಿಪಾಗಿ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ದೇಶದಲ್ಲಿ ವಾಸಿக்கலாம். 2 ಕೊರಿಂಥಿಯರ್ அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16, 17. ಆಮೆನ್. ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಇರುವ ಈ ಲೇಪದ ಒಂದು ಜೀವನ. ಅಲ್ಲ ಎಷ್ಟು ವರ್ಷ ಜೀವನವನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮಳೆ ಬಂದಾಗ ಗುಳ್ಳೆ ಬರುತ್ತಲ್ಲ, ಅದೆಷ್ಟು ಫ್ರಾಕ್ಷನ್ ಆಫ್ ಸೆಕೆಂಡ್ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಚಿಮ್ನೆಯಲ್ಲಿ ಹೊಗೆ ತಕ್ಕಂತ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕಾಣುತ್ತೆ, ಸ್ವಲ್ಪ ಹೋಗುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಸ್ಥಿರವಿಲ್ಲದ ಈ ಜೀವನ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಿನ್ನೆ ಇದ್ರು ಇವತ್ತಿಲ್ಲ, ಆಬ್ರಹಾಮ್ ಶುಕ್ರವಾರ ಇದ್ರು ಶನಿವಾರ ಇಲ್ಲ. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನವು ಶಾಶ್ವತವಾದದ್ದಲ್ಲ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಹಾಲೆಲೂಯಾ. ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಇರುವ ಜೀವನ. ಅದರಷ್ಟು ಎಷ್ಟು ಹೋರಾಟ, ಎಷ್ಟು ಮತ್ಸರ, ಎಷ್ಟು ವಿರೋಧ, ಎಷ್ಟು ವೈರಾಗ್ಯ, ಎಷ್ಟು ಅಗೆತನ. ದಯವಿಟ್ಟು ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ ಅದ್ರಲ್ಲಿ ಆಮೇಲೆ ನಾವು ಕಾಣುವಂತನ್ನೇ ಲಕ್ಷಿಸಿದ್ರೆ ನಾವು பார்க்கிறதே அதே நம்ம நம்பிக்கொண்டிருக்காமல் ಕಾಣದೇ ಇರುವಂತದ್ದನ್ನು ನಾವು ಮೆಚ್ಚುವರಾಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಲೋಕದ ಜೀವನ ಕ್ಷಣಿಕವಾದದ್ದು. ನಾವು ಮೇಲಾಗುಗಳನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿ, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿ, ದೇವರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವನ ನಡೆಸುವರಾಗಂತೆ ನಮಗೆ ದೇವರು ನಮಗೆ ಆಹ್ವಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಂಧುಗಳೇ, ಅದು ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 2 ಕೊರಿಂಥಿಯರ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥಿಯರ್ அதிகாரம் 1 வசனம் 3லிருந்து 5 வரை வாசித்து பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து பண்பானவர்களே 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 3லிருந்து 5 அது வாசித்து பார்க்கும் போது தேவன் நம்மளை உபத்திரவங்கள் மத்தியில கைவிடுவது அல்ல. எவ்வளவு கஷ்டம் வருதோ, எவ்வளவு போராட்டம் வருதோ, அதுல இருந்து நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்போது அது அவரை நம்ம காணாமல் போனவர் அல்ல, நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறவராகவும் விடுவிக்கிறவராக இருக்கிறது அந்த வசனம் நம்மளை உறுதிப்படுத்துகிறது. இருக்குதா போராட்டம் இருக்கலாம், அநேக நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனாலும் தேவன் அது மத்தியில நம்மோடு அவரை நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை தேசியத்தை வாசிக்கலாம். அதாவது சங்கீதம்
34ஆம் அதிகாரம் 19. தேசத்தை எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கிறது? சங்கீதம் 34:19. அநேகமா இருக்கும். நீதிವಂತನಿಗೆ ದುಷ್ಟನಿಗೆ ಅಲ್ಲ, கேடுகள் நீதிமானுக்கு வந்த அது துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் அதுல இருந்து விடுவிப்பது தேவை. அங்க என்ன சொல்லிருக்குது? ஒரு அக்கிரமக்காரனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், ஒரு துர்மார்க்கனுக்கு கஷ்டம் வரலாம், அது சொல்லல, நீதிமான்களுக்கு வருகிறார். தேவனுக்கு ஏற்றுக்கொண்ட தேவன அவருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு வந்து அநேக துன்பங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படியாப்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஏதோ பட்டு மத்தையில வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. அதோடு கூட முள்ளு இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதாவது பவுலுடைய வாழ்க்கையில சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பார்க்கும்போது அங்க பார்க்கிறோம், ஒரு பிரச்சனை போராட்டத்துல இருக்கும்போது அவன் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அவனுக்கு என்ன பதில் கிடைக்குது தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல உன் பிரச்சனை மத்தியிலே அதுல இருந்து நான் உன்னை தப்பிக்க நான் வல்லவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, அதன் மத்தியில தேவன் அவர் என்ன சொல்றாரு? அதுல இருந்து உன் பலவீனத்தை என்பதெல்லாம் பூர்ணமா விளங்கும். அப்பொழுதுதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஹல்லேலூயா, எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது தேவனை உயர்த்தி பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஆனா போராட்டம் இருக்கும்போது அப்பொழுது கீழே விழுந்தப்ப கூட சொன்னாங்க, தேவனே நமக்கு நன்றி அப்பா. எழுந்தது சொன்னா தேவனே நமக்கு நன்றி அப்பா. அதனால எவ்வளவு ரோட்ல போற எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, வீட்டை சுகபத்திரமா நீ காத்து நன்றி அப்பா என்று சொல்லி எப்பொழுதுமே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் எல்லா போராட்டத்திலையும் தேவனை நாம் மகிமைப்படுத்தவர்களாக காணப்பட வேண்டும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மூன்றாவது பார்க்கும்போது தைரியத்தை கொடுக்கிற தேவனா இருக்காங்க. இதோ லோகத்துல உபதிரவம் ಉಂಟು, ಲೋಕವನ್ನು ನಾನು ಜಯಿಸ್ತೇನೆ, ಧೈರ್ಯವಾಗಿ ಭಯಪಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ வந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ಈ ನಮ್ಮ ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ 365 ದಿನ ಇದೆ. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ದಿನ ವಾಕ್ಯಗಳು ಭಯಪಡಬೇಡ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಂತ ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ, ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ, ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಂತ ಜೀವನ ನನ್ನ ಪರಿಸರದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬ ದೃಢ ಸಂಕಲ್ಪ ನಮ್ಗೆ ಇರುವುದಾದ್ರೆ ಭಯಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಭಯ ಅಂದ್ರೆ ಏನು? ನೀನು ಸಿಂಹ ಕರಡಿ ಅದಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಬರತಕ್ಕಂತ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ, ದೇವರು ನನ್ನೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಅದರಿಂದ ನನ್ನನ್ನು ಅದನ್ನು ಬೇರೆ ನನಗೆ ಪರಿಹಾರ ಕೊಡುವ ದೇವರು ನನ್ನ ತಂದೆ ಆಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಮನೋಭಾವದಿಂದಲೇ ಸಾಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದೇ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 1 ಓದಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ஆதியாகமம் அதிகாரம் 15:1 நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆபிரகாமை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து பயப்படாதுன்னு சொன்ன தேவன் என்னை முன்னையும் பார்த்து என்ன பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே. ஏனென்றால் உலகத்துல இருக்கிறவனே நம்மில் இருக்கிறவன் அவர் பெரியவர் ஆகினால பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பிரச்சனை விட அவர் பெரியவரா இருக்கிறார். நம்ம சோர்வுகள் நம்மளோட பணிகளை நம்ம பலப்படுத்த அவர் சர்வ வல்ல தேவனா இருக்கிறார். அவரை ஆபிரகாமை பார்த்துட்டு பயப்படாதே என்று சொல்லியிருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அதே போல அவருக்கு மட்டுமில்ல, இந்த வேத வசனம் அங்க எழுதி வச்சிருக்கிற இன்று எனக்கும் நாளைக்கும் ದೇವರ ವಾಕ್ಯವು ಇಂದು ಎಂದೆಂದು ಬದಲಾಗದಂತ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ಅದು ಅನುದಿನವೂ ನೂತನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಇನ್ನು ಒಂದು ವೇಳೆ இன்றைக்கு ஒரு அத்தியாயத்தை படிச்சிருக்கோம், அதாவது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் நம்ம 33 வரை படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க நாளைக்கு வாசித்து பாருங்க, அதே அதிகாரம் தான், அதே வசனம் தான், அது புதிதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனமானது ஒவ்வொரு நாளும் புது. ஐயோ வேற புஸ்தகங்களை போல ஐயோ நேற்று படிச்சு முடிச்சுட்டேங்க ಅದೆಲ್ಲ தெரியுங்க. ಬೈಬಲ್ ಆತರ ಇಲ್ಲ. ದೇವರ ವಾಕ್ಯ ಆತರ ಅನುದಿನವೂ ನೂತನವಾಗಿದೆ. ದೇವರ ಕೃಪೆ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಅನುದಿನವೂ நூத்தனவாಗಿದೆ. ಆ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯನು தேவத்தை வாசிக்கும் போது நம்முடைய மனநிலை என்னவா இருக்க வேண்டும்? இப்ப நான் பேசும்போது நீங்க கேட்கிறீங்க, நீங்க பேசினா நான் கேட்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனநிலையில இது ஜீவனுள்ள வார்த்தை. இது அதனால அந்த வார்த்தை வாசிக்கும் போது என் அப்பா என்னோட பேசுகிறார் என்ற உணர்வோடு நம்ம வாசிக்கும் போது
நிச்சயமாக அன்றைக்கு தேவையான அன்றைய வார்த்தையை மன்னாவிட தேவனுக்கு கொடுப்பார். அதனால அநேக ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு காலை தோறுமே அன்றைக்கு ஏற்ற ஒரு வசனத்தை ஆசீர்வாதத்தின் வசனத்தை வாசித்து அப்படியாகவே நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் சொல்லுகிறார் பார்க்கிறோம். அதே போல அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை நாங்கள் எந்த சூழ்நிலையில வாசித்து பார்க்கும்போது தேவனாவது நம்ம ஆறுதல் படுத்தப்படுத்த வார்த்தையா இருக்கும், நம்ம பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும், நம்ம உறுதிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும் பார்க்கும்போது அது அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்று எனக்கு சில நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆமாம். அதே தயவுசெய்து இன்னொரு வசனத்தை நம்ம தயவுசெய்து வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்துல ಅಧಿಕಾರ 41:10 ಏಷಾಯನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 41 ವಾಕ್ಯ 10 ದಯವಿಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡವರಿಗೆ ಶಬ್ದವಾಗಿ ಓದಿ. ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ದಿಗ್ಭ್ರಮೆ ಪಡೆದಿರೋ, ಭಯ ಪಡೆದಿರೋ, ಸಂಕಟ ಪಡೆದಿರೋ, ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ. ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ ಈ ತರ? ಯಾರು ಹೇಳಿದ್ರು ನಂಬಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. ಇದು ಏಸಾವೆ ನನಗೂ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನು ದಿಗ್ಭ್ರಮೆ ಬೇಡ, ಭಯ ಪಡಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಾನೇ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಏಸಾವೆ ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯೋ ಕಷ್ಟಪಟ್ಟಿರುವವರೇ, ಸಂಕಲ್ಪದಲ್ಲಿ ಒಳವಾಗಿರುವವರೇ, ನೀವು ನನ್ನಡೆಗೆ ಬಂದಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ದೇವರು ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯ 13 ದಯವಿಟ್ಟು ಹೋದ. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯ 13, நான் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் ಎಂದು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ನಾನೇ ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ನಡೆಸ್ತೇನೆ. ಅವರಿದ್ರೆ ಬೇರೆ ಯಾರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. உலகமே நம்ம சார்பில் இருந்தாலும், உலகமே அவரை நம்பி இவரை தும்பி இவர் அவர் என்றாங்க என்ற அந்த மனநிலையில மற்றவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனா அவர் எல்லாரும் இருந்தாலும் தேவன் இல்ல எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. வேற யாரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இயேசு என்னோட இருக்கிறார். ஒருவேளை நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்க யார் இல்லாத போனா கூட இயேசு என்னோட கூட, அதே போதும். அவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸನ್ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಡಬೇಕಾದ ಧೈರ್ಯವಾಗಿರು, ನಾನು ನಿಮ್ಮೊಡ ನಿಂತೇನೆ. ஹல்லேலூயா. அன்று சொன்னவர் இன்றும் சொன்னார், நாளைக்கு அவர் வார்த்தை மாறாது. ಎಂದೆಂದಿಗೂ ಅವರು ನಮ್ಮೊಡನೆ ಇರುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10:28 நாம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, சீசர்களை அவர் ஊழியத்தின் பாதையில அனுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உடலை கொண்டு ஆத்மா கொள்ளாதவர்களுக்காக நீங்க பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்ய முடியும்? எங்களை கொலை செய்ய முடியுமா, எங்களை உபதிரவப்படுத்த என்னன்னா படுத்துட்டோம், ஆனா ஆத்மாவை அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நார்த் இந்தியாவில பார்க்கும்போது எவ்வளவு உபதிரவ ஊழியக்காரர்கள் மத்தியில அவர்கள் வெளிப்படையாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஏன் சர்ச்சுகளை எவ்வளவு சர்ச்சுகளை வடித்து போட்டிருக்கிறாங்களோ, எவ்வளவு கிறிஸ்தவ உபதிரவம் பண்ணிருக்கிறாங்களோ, அதன் மத்தியில் இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன திடப்படுத்துகிறது? உடலை கொண்டு ஆத்மாவை கொள்ளாத அவர்களுக்கு ஒன்று செய்யாதவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் தேவன் அதாவது அவர் பேசுறது சுலபத்தான், ஆனா அனுபவிக்கும் போது தான் தெரியும் உண்மையான கிறிஸ்தவங்களா நாம் இருக்கணுமா என்பது. ஹல்லேலூயா. ஆமன். அப்படியாக தேவன் நம்மை வழி நடத்துவார். பார்க்கும்போது 4வது பார்க்கும்போது அதே வசனத்துல லோகವನ್ನು ನಾನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார், நாம் அவர் பின் சொல்றார், அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்தால் நாமும் ஜெயிப்போம். ಜಸ್ಟ್ ವಾರ್ತೆಗೆ ಅಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇ ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಾಗ ಮಾತ್ರ ಜಯ. ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದ್ದೇನೆ, ಅವರು ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಜನ್ಮಿಸಿದ್ರು, ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪಾಡುಪಟ್ಟರು, ನಮಗೋಸ್ಕರ ಪುನರುತ್ಥಾನರಾದ್ರು, ಪುನಃ ಬರ್ತಾರೆ ನಂಬುತ್ತೇನೆ, ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಅವರನ್ನು ಜೀವಿಸುವ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ. சும்னே இல்லத போது ஜெய சிக்கன் காலத்தில். ஹல்லேலூயா. அதனால நம்ம பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க நம்மில் இருக்கிறவ பெரியவர், அப்பொழுதுதான் ஜெயம் கிடைக்க முடியும். இது ஒரு வசனத்தை தேசியத்தை வாசிக்கலாம். 1 யோவாನ್ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 5 ವಾಕ್ಯ 3-4 ದಯವಿಟ್ಟು 1 யோவான் 5ாம் அதிகாரம் வசனம் 3-4. ಥ್ಯಾಂಕ್ ಯು.
ஆமே. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது. இது பாருங்க, கவனிங்க. நம்ம தேசம் அன்பு செய்கிறேன் என்று பார்க்கும்போது எப்படி அவருடைய கற்றல்களை கடைபிடிக்கிறது தான் அன்பு செய்கிறது. செவ்வளவு பேர்களுக்கு ஏதோ ஒரு கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டா நான் கிறிஸ்துவன் சொல்றேன், நெவர் நெவர். ஒருவேளை பைபிளை கையில படிச்சுட்டு இருக்க நான் கிறிஸ்துவன், நெவர். அது கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. தேவ வாக்கியಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವುದೇ ಅದರ ಅರ್ಥ ತಾತ್ಪರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ಮುಂದಕ್ಕೆ ಪಡೆಯ ದೇಶದ பாரமானவர்களல்ல. ஆமென். ஹalleluya. நான் கரங்களை உயர்த்தி சொல்வோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. அது லேசான செய்ய முடியும். ஆமென். ஒரு வினாடி. யார் உலகத்தை ஜெயிப்பார்கள்? தேவனால் பெறப்படுவர்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது அந்த புது படைப்பாக மாறுகிறான். பழையதெல்லாம் ஒளிந்து போனது. அப்பொழுதுதான் ஜெய கிறிஸ்துவ வாழ்க்கை. ಅವನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ರೆ ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಆಗುತ್ತಾನೆ. ಅಳಿಯ ಸ್ವಭಾವ, ಅಳುವ ನಡವಳಿಕೆ ಇದೆಲ್ಲ ಹೋಗ್ತಾನೆ. ಆವಾಗ ಅವನು ಮಾತ್ರ ಜಯ ಕ್ರಿಸ್ತ ಜೀವನ ಜೀವಿಸಲು ಅದು ಸಾಧ್ಯ. ಅದೇ ವಸಂತ ವಾಸಿಗಳ ದೇಶ ಇದೆ. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஹalleluya. நான் ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕಾದ್ರೆ ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವರಾಗಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವರಾಗಿ ಮಾತ್ರ ನಾವು ಜಯವನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஹalleluya. ಅದು ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 37 வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில தன் சாட்சியான வாழ்க்கையில பார்க்கும்போது தேவனோடு அவன் சஞ்சரித்ததுனால, தேவனோடு ஐக்கியப்பட்டதுனால அவன் ஜெயம் கொடுக்கிற அந்த ஜெயத்தை அவன் அனுபவித்த. என்ன இயேசு கிறிஸ்துவிலே என்ன பிரிக்கிறவர் யார்? அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறவர் யார்? அவர்களிருந்து தூரப்படுத்த யாராலும் முடியாது. அவருடைய அன்பிலிருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது. நான் ஜெய வாழ்க்கை வாழ அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பவுல் உறுதி சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட ஒரு கடைசியாக ஒரு வருஷத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அதிகாரம் 15 வசனம் 57. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 57. தயவுசெய்து யார் இந்த வசனத்தை வாசிக்கணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவனுடைய சமாதானம் நமக்கு வேண்டும். உபதிரவத்தின் மத்தியில தேவன் நம்மை பாதுகாப்பார். அவரு நம்மை தைரியப்படுத்தி உறுதிப்படுத்துவார். அதோடு கூட ஜெய கிறிஸ்து வாழ்க்கை வாழும்படியாக தேவனுக்கு அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. தேசத்தில் எல்லாரும் மீண்டும் எழுந்து நின்று இம்மட்டுமாக தேவன் அப்போ ஆரம்பம் முதலிருந்து இம்மட்டுமாக நம்மளோடு இருந்த தேவனுக்கு, ஒருவேளை நீங்க சபைக்கு வரும்போது தாமதமா வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க வந்திருக்கலாம். இந்த வினாடியில தயவுசெய்து யாரும் மௌனமா இருக்காமல் அவருடைய கிருபைக்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நண்பர்களே, தேவனுக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? நன்றி சோதர பிறகுதான் நாம் செலுத்த முடியும். தேவனுக்கு அதுல தேவனை நம்ம என்ன மகிமைப்படுத்துவதுன்னு நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துவதே நான் உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆகினால் பேசுறது ஒருவேளை நீங்க சபையின் ஆரம்பத்துல வராத தாமதமா கூட வந்திருக்கலாம். இந்த வினாடியில ஒவ்வொரு வினாடிக்காகவும் இந்த வருடத்துல 6 மாதம் கடந்து இந்த 7வது மாதத்தின் 27வது நாளை கடந்து செய்து அவர் ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக கொடுத்த சாய்க்கத்துக்காக தகுதி இல்லாத எங்களை அவர் தகுதிப்படுத்தி, எவ்வளவோ உலகத்துல எல்லாரும் அவரால் படிக்கப்பட்டவர்கள், அவரால உருவாக்கப்பட்டவர்கள், ஆனாலும் அவருடைய செல்ல பிள்ளைகளாக அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுதுபடி ஒரு ஸ்லாக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆகினால தேசியது யாரும் மௌனமா இருக்காமல், ಯಾರು ಮೌನವಾಗಿರದಂತೆ ನಮ್ಮ ಇಡೀ ಜಗತ್ತನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವರಾಗಿ, ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುವರಾಗಿ, ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವರಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ. ಯಾವ ಮೌನವಾಗಿರ್ಬೋದು. ಯೇಸು ನಿಮ್ಮ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಉನ್ನತ தேவரை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை தேவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மகிமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அற்புத நாமத்துக்கு ஸ்தோத்திரம், விடுதலை நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிற தவிர உலகத்தர கூட சமாதானத்தை நான்
நான் தருவேன் என்று சொல்லி விட்டு செல்கிறேன் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாக எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எல்லா சூழ்நிலையில அப்பா எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை தப்பித்து நீர் எங்களை ஆசீர்வதித்தீர, உடற்சாக்கியத்தை கொடுத்தீர, உணவை கொடுத்தீர, உடைய கொடுத்தீர, இருப்பிடத்தை கொடுத்தீர, எல்லாவற்றுக்கும் நீ எங்களுக்கு தகப்பனா இருந்தீர. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை மீறுதல் எல்லாம் நீர் மன்னித்தீரு. அப்ப சேற்று நிறுத்த எங்களை தீக்கு எடுத்தீரு. உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய சாக்கியத்தை தந்தீரு. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதிகாலையில் தேடும்படியாக இது ஆராதனை கலந்து ஆவியோடு தொழுது கொள்ளும்படியாக ஸ்தாகித்து கொடுத்தீரு. கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தினீரு, அலுமூச்சினீரு. ஆவியானவரே எங்களோட கூட இருந்தீரு. உங்களுடைய ஐக்கியத்தினால தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தாகித்து தந்தீரு. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சகோதர சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஓசிப் நடத்தினவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், பிரேயர் நடத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிறவர்கள் எந்த மனநிலை, எந்த ஒரு எதிர்பார்ப்போடு, எந்த ஒரு பிரச்சனைக்கு பரிகாரியாக உண்மையே நம்பி வந்தார்கள். ஊழியக்காரர்கள் அல்ல அப்பா, உண்மை நம்பி வந்திருக்கிறார்களோ அவருக்கு நீர் தாமே பரிகாரியாரும். உலகத்தர கூட சமாதானத்தை நான் தருவேன் என்று சொன்னேன். உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை தருகிறவர்களாக எங்களை பயன்படுத்துமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திருடன் கொள்ளுங்கள் என்று அப்பா எங்களை பலப்படுத்துகிறீர்கள். போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில எங்களுக்கு ஆறுதலும் அடைக்கலும் கோட்டமா இருந்து இமட்டமாக நடத்துகிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆகினால தைரியமாயிரு என்று சொல்லியிருக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோட இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இங்க வந்திருக்கிற மத்தியில இது உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, அப்பா கஷ்டத்தின் மத்தியில் ஏதோ ஒரு போராட்டத்துல சிக்கிக்கொண்டு இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே பரிகாரியா இருந்து அப்பா உமக்கு முதலெடுத்து கொடுக்கும் போது, உண்மை மகிமைப்படுத்தும் போது மீதியான எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று வாக்கு தடுத்தீரேன். என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்ப இந்த ஊழியக்கார தாசரை உங்களுக்கு கொடுத்தாப்பனே. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய காரியங்களில் எதெல்லாம் அவருடைய சமூகத்துல வச்சு ஆத்ம அறுவடை பணியில அவர் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் எங்க போய் ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அதன் வழியாக நீர் ஒருவரே மகிமை அடைய வேண்டிய நாங்கள் சுயத்துக்கு சத்தவர்களாகவும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கருவிகளாக எல்லா சூழ்நிலையும், போராட்டத்தின் மத்தியிலும் சரி, பிரச்சனையின் மத்தியிலும் சரி, உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கூடி வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறோம் தரப்பில். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. அப்ப தகுதி இல்லாத என்ன இந்த நேரத்துல இப்படி வார்த்தை பக்கத்துக்குள்ள கூட ஸ்தாக்கத்தை நீர் தந்து ஆகினால ஸ்துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுத்து விடுதலையும் ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.